தாங்கி வந்த விண்ணப்ப வடிவமே. விண்ணின் சுவையை மண்ணில் தந்த அன்பின் தரிசனமே. அன்பின் தரிசனமே. திருப்பாடல் 139. இறைவார்த்தை 13-14. ஏனெனில் என் உள் உறுப்புக்களை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். ஆண்டவரே, அதிகாலை பொழுதினில் உம்மை நினைப்பதில் பெருமகிழ்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றேன். தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நாளினுடைய செயல்களையும் உம் திருவுளத்திற்கு ஏற்ப ஒப்பு கொடுத்து என்னை முழுமையாய் ஆண்டவரே உம் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் ஒவ்வொரு செயல்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, இறை வார்த்தை சொல்லுகிறதே, நீர் என்னை உண்டாக்கினீர். எங்க அப்பா அம்மா திட்டம் தீட்டாம இருக்கலாம், ஆனா எனக்காக ஒரு பிளான் பண்ணவர் நீர். ஆண்டவரே, திட்டம் தீட்டியவர் நீர். என் டிஎன்ஏ, என் விரல் ரேகை எல்லாமே உம்முடைய கைவண்ணமா இருக்கிறது. நான் ஒரு விபத்தில் பிறந்தவன் அல்ல, நான் ஒரு விபத்தில் பிறந்தவள் அல்ல, மாறாக நான் உம்முடைய ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தை. இந்த உலகத்திற்கு நடுவில் நீர் என்னை கர்ப்பத்தில் காப்பாற்றி ஆண்டவரே கண்ணின் மணி போல என்னை வழிநடத்தி பாதுகாக்கின்ற இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டோமே, அத்தல்லியா காலத்துல ஒரு குழந்தை யோவாசை 6 ஆண்டுகள் தேடினார்கள். எப்படியாவது அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டினார்கள். ஆனால் ஆண்டவரே, தேவாலயத்திற்குள் பத்திரமாய் அந்த குழந்தையை வைத்து நீ பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலும் கூட கோடி குழந்தைகளை கர்ப்பத்திலேயே அழிக்கின்ற நிலை வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் என்பதை உணரச் செய்தருளும் அப்பா. ஆம் ஆண்டவரே, நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன், அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். என் வாழ்க்கை அற்புதமானது, அதிசயமானது. என்னுடைய மார்க் என்னை தீர்மானிக்கல, என்னுடைய சேலரி நான் யார் என்பதை தீர்மானிக்கவில்லை, என் பேஸ்புக்கினுடைய லைக் என்னை யார் என்று தீர்மானிக்கவில்லை, என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வருகின்ற கமாண்டுகள் என்னை தீர்மானிக்கவில்லை. ஆம் ஆண்டவரே, நீர் என்னை தேர்ந்து கொண்டிருப்பதனால் உம் பார்வையில் நான் விலையேற பெற்றவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, மதிப்புமிக்கவனாய் இருக்கிறேன். அப்பா, என்னை இந்த நாளில் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த இறை வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு இறைவனுடைய பிரசன்னத்தில் தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆசீர்வாதத்தோடு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அடியெடுத்து வைக்கும் போது கடவுளுடைய உடனிருப்பு புடை சூழ்ந்து நம்மை வழிநடத்தி பாதுகாக்கும். ஆமென். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா
கிருபை தரணிக்கு தந்தவா கன்னிகரில்லா தூயவரே 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 தூயவரே